மிஸ்கின் சார், ஹாய் சார். நான் தான் ஆர்ஜே பாலாஜி. ஏதோ சும்மா குத்து மதிப்பாக ஒரு வணக்கம் வச்சிட்டிங்க. நான் ஆர்ஜே பாலாஜி. நான் தமிழ் படத்தெல்லாம் நடிச்சிருக்கேன். எப்படி நான் நடித்த படம்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இங்கே வந்து சொல்லுவீங்க, டேய் பாலாஜி உன் படம்லாம் நான் பார்த்தது இல்லைடான்றீங்க. இல்லை, ஆமாம், நீங்கள் எப்படியும் படமே பார்த்துருக்க மாட்டீங்க. அவர் தான் சார் விக்னேஷ் சிவன். அவரும் டைரக்ட்லாம் பண்ணுவார், தமிழ் படம்லாம் எடுப்பார். நீ என்னடா மயிர் சொல்கிற? நான் சொல்கிறேன்டா. டேய், நீ ஒரு ஆள் வந்து கத்தினா விட்டுருவானா? வாய மூடுறா. அண்ணனோட அவுட்ஃபிட்டே வந்து ஒரு கதை சொல்லுது, உங்களுக்கு தெரியுதா? கருப்பாப்பா? ஆமாண்ணே. எல்லாருக்கும் வணக்கம், குட் ஈவினிங். நல்லா இருக்கீங்களா? தொண்டை கொஞ்சம் ஊடி பாபா ஒழுங்காக போகாதனால கட்டிக்கிச்சு. ஸோ குட் டு see you guys. அண்ட் ராம் சார் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நான் இங்கே இருக்கிறதுக்கு ஒரு காரணம், இந்த படத்தோட ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் நயன்தாரா. ஸோ அவங்க தான் 3 நாளைக்கு முன்னாடி எனக்கு கூப்பிட்டாங்க, 2 நாள் முன்னாடி கூப்பிட்டாங்க, நேற்று இன்னைக்கு. இந்த டைரக்டர் வந்து எனக்கு கூப்பிடல, அவர் தான் இன்ஃபேக்ட் என்னோடய ஃப்ரெண்டு. பட் விக்னேஷ் சிவனுக்கு தலைக்கு மேலே நிறைய வேலை இருக்கும், அதனால் அவர் கூப்பிட்ருக்க மாட்டார், எனக்கு புரியுது படி. பட் எல்ஐகே இந்த படத்தோட கதை எனக்கும் 2012-13 தெரியும். விக்னேஷ் சிவனையும் எனக்கு அதே 2011-12 அந்த டைமில் தான் தெரியும். சினிமாவில் இருக்கிற எனக்கு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸில் ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ், அதில் அவர் ரொம்ப முக்கியமானவர் விக்னேஷ் சிவன். அண்ட் நார்மலாக விக்னேஷ் சிவன் வந்து லக்கி மிக்கி பாய் ஏதோ சொன்னார், அவர் இங்கிலீஷ் கவிதை. அவர் நிஜமாலே லக்கி தான். அவருக்கு நிறைய பேருக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். நயன்தாராக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. ஸோ ராம் சார் சொன்னார் நானும் ரவுடிதானில் வந்து கை பிடிச்சாங்கன்னு. ஸோ பக்கத்துலேருந்து நான் தான் பார்த்தேன் அதை. ஸோ என் முன்னாடி தான் அந்த காதல் கதை அப்படியே ஒவ்வொரு படிக்கட்டாக டெவலப் ஆச்சு. ஃபஸ்ட் வாட்டி என்கிட்ட வந்து சொல்லும்போது நான் வந்து சும்மாறா அப்படிலாம் இல்லை நிஜமாலேடா அப்படின்னு சொன்னான். எனக்கு கொஞ்சம் நம்ப முடியல, கொஞ்சம் கடுப்பாகவும் இருந்துச்சு. நிஜமாலே நயன்தாரா உன்னை லவ் பண்ணுறாங்களா அப்படின்னா, ஆமாண்டா அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப ஹார்ட்லாம் வெடிக்கிற மாதிரி இருந்தது. பட் ஃப்ரெண்டு அவன் ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு அப்புறம் நயன்தாரா கிட்டே கேட்டேன், ஏய் நீ விக்கியை லவ் பண்ணுறியா அப்படி கேட்கும்போது ஆமாண்ணே அப்படின்னா, அப்படியே அன்றைக்கி பார்த்த லவ் இன்றைக்கும் அவங்க வந்து அப்படி தான் லவ் பண்ணுறாங்க, உருகி லவ் பண்ணுவாங்க. ஸோ நயன்தாராக்கு விக்கியை பிடிக்கும், அனிருத்துக்கு பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிச்ச பிரதீப் ரங்கநாதனுக்கு அவரை பிடிச்சி படம் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருக்கும் அவரை பிடிக்கும். ஆனால் அவருக்கு வேண்டி ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும், நம்மளை எல்லாருக்கும் பிடிக்குமா, நம்ம பண்ணுறது எல்லாருக்கும் பிடிக்குமா, நம்ம படம் பிடிக்குமா, டவுட் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் நான் வந்து iPhone 12, 10 ஏதோ ஒரு ஃபோன், மினி ஃபோன் வாங்கிட்டு அவன் வீட்டுக்கு போனேன். லைஃப் பயங்கரமாக இருக்குடா, உனக்கு சந்தோஷமாக இருக்க, நினச்சா ஒரு ஃபோன் வாங்குறேன், உன் லைஃப் சூப்பராக இருக்குடா அப்படின்றா. நான் வந்து இல்லைடா ஒரு ஃபோன் தான் 36,000 பரவாயில்லடா, 36,000 ஃபோனுனால வாங்க முடியுது, லைஃப் பயங்கரமாக இருக்குடா, நம்மளுக்கு தான்டா கரெக்டாகவே இல்லை அப்படின்னா. அப்போ தான் அவன் புதுசாக ஒரு வீடு வாங்கியிருந்தான், வாசலில் ஃபெராரி கார் நிற்குது, நயன்தாராவோட கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு வந்து டே அம்பா இதெல்லாம் உனக்கு தெரில, உனக்கு இந்த ஐஃபோன் தெரியுதான்னு. ஸோ எல்லாருக்குமே விக்கியை பிடிக்கும், விக்கிக்கு எல்லாம் நல்லது நடக்கும். விக்கி வண்டி ஒரு டோர் போட்டு ரொம்ப டைட்டாக மூடி வச்சுப்பார், அதை வந்து அலோவ் பண்ண மாட்டார். பட் நீங்கள் அலோவ் பண்ணியிருக்கிற நிறைய நல்லவங்க, நிறைய டேலண்டட் பீப்புள் இந்த படத்தில் இருக்காங்க. ஐ வில் ஸ்டார்ட் வித் பிரதீப் ரங்கநாதன். நிறைய பேர் கேட்பாங்க, எல்கேஜியில் வந்து என்னோடய படம் எல்கேஜியில் ஃபஸ்ட்டு சீன் வந்து ஒரு என்கிட்ட வந்து லவ் பண்ணுற 2 பேர் வருவாங்க. அவங்க பிரச்சனையை சொல்லும்போது, இந்த ஃபோனை நைட்டு ஃபுல்லாக நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க, காலையிலையும் லவ் பண்ணிங்கன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னுவேன். இது லவ் டுடே படம் மாதிரி இருக்குது, எல்கேஜி தான் ஃபஸ்ட்டு வந்தது, எப்படி நீங்கள் வந்து லவ் டுடே படத்தோட கதையை எடுத்தீங்கன்னு. அந்த சீன் எழுதி கொடுத்ததே பிரதீப் ரங்கநாதன் தான். ஸோ எல்கேஜி படத்துக்கு ஒரு டிராஃப்ட் டைலாக் வந்து எனக்கு பிரதீப் ரங்கநாதன் எழுதி கொடுத்துருக்கார். எனக்கு அப்போலேருந்து அவர் தெரியும். அண்ட் இப்போ இருக்கிற தமிழ் சினிமாவில் நீங்கள் யாரோட ஃபேன் அப்படின்னா, நான் பிரதீப் ரங்கநாதன் ஃபேன் சொல்லுவேன். நான் 2-2.5 வருஷமாக கருப்பு படம் எழுதி நடித்து டைரக்ட் பண்ணி, ஸோ இந்த வேலை பண்ணிருக்கும்போது நிறைய படம் வந்துருச்சு. நடுவில் ரஜினி சார் படம் வந்தது, விஜய் சார் படம் வந்தது. ஸோ இதெல்லாம் டீமோட எல்லோரும் ஒரு 15-20 பேர் போகணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். அதே டைமில் தான் வந்து டூட் வந்தது. ஸோ எப்படி அவங்க படத்தில் ஃபஸ்ட் டே போகணுன்னு ஆசைப்பட்டோமோ, அதே மாதிரி நாங்கள் டீமோட ஃபஸ்ட் டே போகணுன்னு ஆசைப்பட்டது உங்களோட டூட் படம். ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸை நீங்கள் கவர்ந்துருக்கீங்க. நான் யங்ஸ்டராக தெரியல, பட் ஸ்டில் எனக்கு வந்து உங்களை பார்க்கும்போது ரொம்ப பெரிய ஸ்டார் பார்க்குற மாதிரி இருக்குது பிரதீப். ஐ ஆல்வேஸ் envied you as a great talent and I'm very happy உங்களுக்கு அதுக்கான ரெக்கக்னேஷன் கிடைக்குது. யூ வில் பி ஹியர் ஃபார் அ லாங் டைம் அண்ட் ரொம்ப வருஷத்துக்கு பெரிய ஸ்டாராகவே இருப்பீங்க. நீங்கள் பண்ணுறது ஸ்க்ரீனில் ரொம்ப பிடிக்குது பார்க்குறதுக்கு, ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு டூட் படம் பார்க்கும்போது முதல் ½ அன் ஹவர்க்குன்னா இவன் வந்து பால் பாக்கெட்டை வாயில் கிடைக்கிறான், இதை தூக்கி போடுறான், அப்படிலாம் இருந்தது. பட் 35th மினிட்லேருந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் யூ பிரதீப், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் அனிருத், இந்த படத்துக்கும் அனிருத்துக்கும் எனக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது.
இந்த படத்தில் ஒரு பாட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஆக்கோலேருந்து அந்த பாட்டு வரும். அந்த படத்தில் ஆக்கோ படத்தில் அனிருத் ஹீரோவாக நடிக்க வேண்டியது, நான் அனிருத் 2 பேரும் சேர்ந்து நடிக்க வேண்டிய படமாக அது இருந்திருக்க வேண்டியது. ஸோ அவசரமாக போயிட்டு ஒரு நைட் நாங்கள் போய் முடியெலாம் வெட்டிட்டோம் படத்துக்கு ஃபோட்டோ ஷூட்டுக்கு முடி வெட்டினோன்னு அந்த ப்ரொடியூசர் பார்த்துட்டு சூப்பராக இருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் எழுதி கொடுத்தாரு 2 லட்ச ரூபாய்க்கு. நான் வந்து என் பையனுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே கொண்டாடணும்னு சொல்லிட்டு அடுத்த நாளைக்கு அந்த செக்கை போட்டு படத்தில் நடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பர்த்டே பயங்கர விமர்சையாக கொண்டாடி எல்லாரையும் கூப்பிட்டு பிரியாணிலாம் போட்டுலாம் பண்ணிட்டேன். 10 நாளில் பார்த்தா அனிருத் நடிக்க மாட்டேன்ட்டார். ஐயோ இப்போ காசு திருப்பி கேட்பாங்களேன்னு ஒரு பயம். ஏன்னா அப்போ வந்து 2 லட்ச ரூபாவே வந்து பெரிய காசு. ஸோ சடனாக பார்த்தா அந்த ப்ரொடியூசர் எனக்கு காலே பண்ணல. 1 மாதம் ஆச்சு. 1 மாதம் கழிச்சு நான் அந்த ப்ரொடியூசர்கிட்ட என்கிட்ட ஒரு ஈவெண்ட் பண்ணி கொஞ்சம் காசு இருந்தது கொடுத்துடலான்னு கால் பண்ணேன். அந்த ஆக்கோ படத்தோட டைரக்டர் அந்த ப்ரொடியூசர் எல்லாம் உட்காந்துருக்கும்போது கால் பண்ணால் ஸ்பீக்கரில் போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி தீபன் அந்த 2 லட்ச ரூபாயில் ஒரு 1 லட்ச ரூபாய் இப்போ கொடுத்துட்டான் ப்ரோ, அது அணி எப்போ கொடுத்துட்டாரு, வாங்கக்கூடாது அவர்கிட்டன்னு சொல்லிட்டாரு அப்படின்னாரு. ஸோ அந்த 2 லட்ச ரூபாய் வந்து என் பையனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே கிஃப்ட் அப்படின்னாரு. ஸோ அனிருத்தோட வைத் இஸ் கொலவெரி ஐ திங்க் என் ஷோவில் தான் லான்ச் ஆச்சு, நான் தான் ஃபஸ்ட் லான்ச் பண்ணேன். அப்போலேருந்து அவர் எனக்கு வந்து என்னோட தம்பி மாதிரி. அண்ட் அப்போலேருந்து அவர் வந்து விக்னேஷ் சிவனுக்கும் ஒரு மிக பெரும் பில்லர். அவரோட முதல் படத்துலேருந்து கூட இருக்கார். நிறைய நேரத்தில் அவரை பிடிக்காத மாதிரி தான் இருக்கும், கடுப்பேற்றுவார் விக்னேஷ் சிவன். ஆனால் அதெல்லாம் மீறி ஃபேமிலி தான் கூட நிற்கும். அந்த மாதிரி நீங்கள் அவர் கூட நிற்கிறதுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஆஸ் அ ஃப்ரெண்ட் நான் சொல்கிறேன். அண்ட் உங்களோட மியூசிக் நானும் ரவுடி தான்லேருந்து இப்போ இந்த படம் வரைக்கும் அவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கு விக்னேஷ்க்கு. விக்னேஷ் சிவன், நீங்கள் இந்த படத்துலேயும் பெஸ்ட்டு மியூசிக் அன்னிக்கிட்டேருந்து வாங்குற ஒன் ஆஃப் த ஃபியூ டிரெக்டர்ஸ் நீங்கள் தான் அதில் நம்பர் 1ல் இருப்பீங்க. அவர்கிட்டேருந்து எல்லாருமே ராக் மியூசிக் எல்லாம் வேர்ல்ட் கிளாஸ் மியூசிக் வாங்கலாம், பட் சோல்ஃபுல்லாக ஒவ்வொரு படத்துக்கும் நீங்கள் வாங்குற பாட்டு இந்த படத்தோட ஆல்பம் அப்படி வந்திருக்கு. கீர்த்தி ஷெட்டி, நான் உங்களை இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்துருக்கேன், படங்களில் பார்த்துருக்கேன். யூ லுக் அதே அளவுக்கு அழகாக எங்கள் நேர்லேயே இருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், இந்த படம் உங்களுக்கு தமிழில் மிக பெரும் வெற்றி படமாக இருக்கட்டும். கௌரி, ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கும். 96ல் பார்த்தேன் ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒருத்தர் வச்சு லெஃப்ட் ரைட் வாங்கினீங்க, அதுலேயும் வந்து ஃபயர்லாம் நானும் விட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த படத்துலையும் என்னோடய வாழ்த்துக்கள். மாளவிகா மேம், யூ ஆஸ்ட் மீ டு ஐ லுக் பெட்டர் நவ் பிஃபோர்னு, யூ லுக் கிரேட் ஆல்வேஸ் அண்ட் நவ் ஈவன் பெட்டர். வெல்கம் பேக் டு தமிழ் சினிமா. அண்ட் ராஜீவன் சார், முத்துராஜ் சார் அண்ட் பிரதீப் ராகவ், உங்கள் கூடலாம் இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ணதில்லை, பட் ஐ என்வி யோர் ஒர்க். அண்ட் பிரதீப் ராகவ், விக்னேஷ் சிவன் தான் என்கிட்ட சொன்னார், இந்த ஜென்ரேஷனோட ரொம்ப முக்கியமான ஒரு எடிட்டர் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, முக்கியமான ஒரு டேலண்ட்டுன்னாரு. அண்ட் கண்டிப்பாக அது உண்மை தான். நீங்கள் இன்னும் நிறையா செம்ம மேஜிக் பண்ணணும். ஐம் விஷிங் யூ வெல். அந்த என்டையர் டீமுக்கு, எல்ஐகே டீமுக்கு ரொம்ப நிறைய ஸ்ட்ரகிள் தாண்டி வர படம். விக்னேஷ் சிவன் இந்த படத்தை ரொம்ப வருஷமாக கன்சீவ் பண்ணி கரெக்டாக மெட்டீரியலைஸ் பண்ண ட்ரை பண்ணார். இப்போவும் வந்து இந்த படம் பின்னாடி ஒரு பெரிய பெயின் இருக்குது. 4 வருஷம், அதாவது ஒரு பிஇ நீங்கள் இந்த காலேஜ்லேருந்து படிச்சுட்டு போகும்போது எப்படியோ அது மாதிரி ஒரு 4 இயர்ஸ் ஒரு கோர்ஸ் மாதிரி தான் இதை அவர் அட்டன் பண்ணியிருக்காரு. சீக்கிரமே எக்ஸாமை எழுதிட்டார், ரிசல்ட் 10ஆம் தேதி. ஸோ எல்லோரும் போய் தேட்டரில் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும், எல்லாருக்கும் நம்மளுக்கெல்லாம் பிடிக்கும்னு நம்புகிறோம். ஆல் தி பெஸ்ட் விக்னேஷ் சிவன், குட் லக். நீங்கள் ஒரு பயங்கரமான டேலண்ட். தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒரிஜினல் ஃபிலிம் மேக்கரில் நீங்கள் ஒருத்தர், எங்கேயும் காப்பி அடிக்க மாட்டீங்க, ஹியூமர் நல்லா வரும், பயங்கரமாக பாட்டு எழுதுவீங்க, செமையாக லவ் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் இந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ இயர். அண்ட் அகெயின் இந்த படத்தோட லலித் ப்ரொடியூசருக்கும் நயன்தாரா ப்ரொடியூசருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த படம் நிறையா காசு பண்ணி கொடுக்கட்டும், நிறையா பேர் வாங்கி கொடுக்கட்டும். ஹாய்ப்பா தம்பி, உனக்கும் என் வாழ்த்துக்கள். சூப்பர், தேங்க்யூ கைஸ். Here we have a legendary director and actor, மிஸ்கின் சார். மிஸ்கின் சார், ஹாய் சார். நான் தான் ஆர்ஜே பாலாஜி. ஏதோ சும்மா குத்து மதிப்பாக ஒரு வணக்கம் வச்சிட்டிங்க. நான் ஆர்ஜே பாலாஜி. நான் தமிழ் படத்தெல்லாம் நடிச்சிருக்கேன். எப்படி நான் நடித்த படம்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இங்கே வந்து சொல்லுவீங்க, டேய் பாலாஜி உன் படம்லாம் நான் பார்த்தது இல்லைடான்றீங்க. இல்லை, ஆமாம், நீங்கள் எப்படியும் படமே பார்த்துருக்க மாட்டீங்க. அவர் தான் சார் விக்னேஷ் சிவன். அவரும் டைரக்ட்லாம் பண்ணுவார், தமிழ் படம்லாம் எடுப்பார். ஸோ தேங்க்யூ ஃபார் கமிங் டு திஸ் ஈவென்ட் சார். நன்றி, உங்களை பார்த்ததில் சந்தோஷம். எஸ், நீங்கள் ஏதோ கேள்வி கேட்டீங்க. அண்ணே, ஒன்றும் இல்லைண்ணே, நீங்கள் வந்து டியூட் FDFS பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். நீங்கள் நாங்கள் எல்லோரும் ஒரு FDFS பார்க்கணும்னு ஆசைப்பட்றோம். அதை பற்றி ஏதாவது ஒரு அப்டேட்டு கொடுத்தீங்கன்னா. சரி, அவர் பிஇ பண்ணார்னா நான் பிஎஸ்சி பண்ணேன், 3 வருஷ கோர்ஸ் மாதிரி. நான் ரொம்ப நாளாக இதை எழுதி ரொம்ப நிறைய வேலைக்கு அப்புறம் இப்போ ரிலீஸ் ஆக போகுது படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ ப்ரொடியூசர் பார்த்துட்டாங்க, ரொம்ப பிடிச்சது. படத்தில் வேலை பண்ண எங்களுக்குலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ May 14th கருப்பு படம் ரிலீஸ் ஆகும். வாவ். ஸோ இது இன்னொரு படத்தோட ஸ்டேஜ்ன்றதுனால ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் டைம் இங்கே என் படத்தை பற்றி பேசுகிறதுக்கு. பட் எப்போ வந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சம்மரில் எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணுற படமாக இருக்கும். நான் பொடனிலேருந்து ஏதாவது எக்ஸ்க்ளூசிவாக வாங்கடான்றாங்கண்ணே, எனக்கு என்ன கேட்குறதுன்னு தெரியலன்னு. ஸோ தமிழ் புத்தாண்டுக்குள்ளே அடுத்த பாட்டு வரும்.
அடுத்த பாட்டு வருது. ஸோ இந்த எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டோட ரொம்ப ரொம்ப நன்றி ஆர்ஜே பாலாஜி அண்ணா. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தேங்க்ஸ் a lot. Thank you very much for joining, sir, and thank you for the special wishes and blessings. சீக்கிரமா பேசிட்டு போற நடிச்சுக்காதீங்க, தப்பா எடுத்துக்காதீங்கன்னா. இப்போ போனாதான் விடிஞ்சா வீட்டுக்கு போக முடியும். ஏன்னா நான் இங்கேருந்து வரும்போது தூங்கிட்டேன், எந்திரிச்சு பார்த்தா ஏதோ கோயம்புத்தூருக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. பிள்ளைங்களாம் எவ்வளோ தூரம் வந்து படிக்கிறீங்களே? படிக்கிறீங்களா? சார் இது கோயம்புத்தூர் இல்லை சார், இது ஆந்திரா சார். ஆந்திராவா? ஓகே ஓகே. ரொம்ப சந்தோஷம் ராமன் பார்த்தது வந்ததுலேருந்து. தம்பி இந்த எல்ஐகே கொஸ்டின்லாம் எனக்கு கேட்டுறாதப்பா, சரி நானாக பேசிடுறேன் மேனேஜ் பண்ணி. சார் எல்ஐகே பற்றி என்ன நினச்சீங்கன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது ஆக்சுவலாக. சரி சார். என்ன சார்? சார் நீங்க வர சொல்றேன், என்ஜாய் பண்ணுவோம் சார். ஓகே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜ் வர்றேன். ஸ்டேஜில் ஏறக்கூடாதுன்னு நினச்சிக்கிருந்தேன். விக்கி வந்து கழுத்தில் கத்தி வச்சு, சார் என் படத்துக்கு நீங்கள் ஸ்டேஜ் ஏறணும் சார்னா. ஸோ விக்கிக்கு எப்படி சொல்கிறது, ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி ஆன் த ஸ்டேஜ் அண்ட் இது திஸ் பீயிங் எ விக்கி ஸ்டேஜ். இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து விக்கிக்கு ஒவ்வொரு படிக்கட்டுலையும் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. படத்தை ஃபிக்ஸ் பண்ணுற ப்ரொடியூசர்லேருந்து, அதுக்கப்புறம் படத்தை ஃபிக்ஸ் பண்ணி, அதுக்கப்புறம் காஸ்டிங்க என்கிட்ட வந்து கேட்டான், நான் நடிங்க நான் சொன்னேன். அப்புறம் நான் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஃபீஸ் சொன்னேன் இல்லை நான் என்னால் பண்ண முடியாது, நான் மன்னிச்சிக்கங்க நான் சொன்னேன். நோ ப்ராப்ளம்டா அப்படின்னு சீமான் சார் வந்து நடித்தார். அதுக்கப்புறம் ரிலீஸு பிளான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 டேட்டு 4 டேட்டு மாற்றி நேற்று லான்ச் ஈவெண்ட்டில் வந்து ஒரு பெரிய மழை வந்து ஐ திங்க் விக்கி ஹஸ் கான் த்ரூ ஒரு லாங், எப்படி சொல்கிறது, ஒரு கைண்ட் ஆஃப் சஃபரிங் தான். பட் விக்கி, ஆல் திஸ் சஃபரிங் வில் பே ஃபார் யூ. திஸ் இஸ் கோயிங் டு பி பிக்கெஸ்ட் ஹிட் ஆக்சுவலி. விக்கி நான் வந்து என்னை அறிமுகப்படுத்தினது வந்து ராம் தான். நான் இங்கே வந்து ராம் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். ராம் நான் எப்போ பார்த்தாலும் நான் சந்தோஷமாகிற ஒரு மனுஷன். என் லைஃப்பில் நான் சினிமாவில் மோஸ்ட் டைரக்டர்ஸ்னு ஒரு 2-3 பேர் சொல்லுவேன் தமிழ் சினிமாவில். ஐ திங்க் ஹி வில் பி த ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ ஐ எம் ஸோ ப்ரவுட் டு பி ஹியர் ஆக்சுவலி. விக்கியை வாழ்த்துருக்கு. ஏன்னா விக்கிக்கும் ராமுக்கும் ஒரு பெரிய இன்டிமேட்டான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு. ராம் எங்கே போனாலும் விக்கியை பற்றி ரொம்ப உயர்வாகவும், தங்கச்சியை பற்றி அவ்வளோ எப்பயுமே பேசுவான். என்ன ஆஃபீஸில் வந்து பேசுவான். ஸோ விக்கி ஒரு மர்மமாகவே இருந்தான். அதுக்கப்புறம் விக்கி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு விக்கியை பார்க்கும்போது விக்கி ஒரு 6 அடியில் இருக்க ஒரு குழந்தை ஆக்சுவலி. ரொம்ப ரொம்ப இன்னசென்ட்டான பர்சன் பேசிக்கலி. பட் இஸ் நாட் இக்னரண்ட், இஸ் வெரி இன்னசென்ட். டேய் சும்மா இருங்கடா, ஏன்டா? ஓகே இங்கே வந்து பேசுதா, வாடா. ரெடி. ஓகே. என்னப்பா யாரோ ஒருத்தர் பேச, என்ன அவனை கூப்பிடுங்களேன்ப்பா, என்னப்பா? ஓகே. ஸோ ரொம்ப ஒரு நுட்பமான பையன் விக்கி. நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில. விக்கி பேசிக்கலி அவன் லைஃப் ஆரம்பித்தது வந்து இஸ் அ மியூசிஷியன் ஆக்சுவலி. பேசிக்கலி அவன் ஒரு பெர்கஷனிஸ்ட், ட்ரம்மர். அப்புறம் வந்து பாடல்கள் எழுதுறதுல ரொம்ப ஆசை. ஸோ அவன் வந்து ஒரு சின்ன கவிஞன் தான் அவன் ஆக்சுவலாக. பாடலாசிரியர் சொல்ல மாட்டேன், கவிஞன் சொல்லுவான். இந்த உலகத்தை பார்த்து வியக்கிற, உலகத்தை நேசிக்கிற, உலகத்தில் எப்பொழுதுமே ஒரு பூக்களாக திரியக்கூடிய அந்த கவிஞர்களில் அவனும் ஒருத்தன் ஆக்சுவலாக. இந்த படத்தில் எல்லா பாட்டும் அவனை எழுதியிருக்கான். ஒரு டைரக்டர் ஒரு படத்தில் பாட்டு எழுதுறாருன்னா அந்த படத்தை நேசிக்காமல், அந்த படத்தை சின்சியராக அதை மனசில் வச்சு பூஜிக்காமல் எழுத முடியாது. ஸோ எனக்கு ரொம்ப ஆச்சரியம், விக்கி வந்து ஆல்வேஸ் வேறு படங்களில் கூட போய் எழுதுவான் ஆக்சுவலாக. ஸோ இந்த படத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் விக்கி பண்ணியிருக்கான். என்ன ஆச்சரியம்னா, விக்கி வந்து அவனுடைய 4-5 படங்கள் வந்து நல்ல பெரிய லெவலில் ரீச் ஆகி இந்த படத்தில் இவ்வளோ கஷ்டம். அதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி எடுத்தா, நான் 3 படங்கள் வெற்றி படங்கள் கொடுத்து என்னுடைய கடைசி படம் பிசாசு 6 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ ட்ரெயின் 2.5 வருஷம் ஆச்சு. ஸோ இப்போ இதெல்லாம் என்ன சொல்லிக் கொடுக்குது அப்படின்னா வந்து, ராமுக்கு ஒரு 1.5 வருஷம் 2 வருஷமாக ஒரு படம் இருக்குது. என்னென்னா
இந்த சினிமா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய மலை, உயரமான மலை, செங்குத்தாக ஏற வேண்டிய ஒரு மலை. அது ரொம்ப ஈஸியாக சினிமா வந்து கடந்துட முடியாது. அது எல்லா பெரிய மாஸ்டர்ஸ்க்கும் பெரிய ஜாம்பவான்களுக்கும் சினிமா வந்து எப்பயுமே சேலஞ்சிங்காக இருக்குது. அதனால தான் சினிமா ரொம்ப உயர்வாக இருக்குது, சினிமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ விக்கி, வி டோன்ட் நீட் டு ஒரி அபவுட் தட். நான் விக்கிட்ட 2 days முன்னால் வந்து என்னை வந்து பார்க்க வந்தான் டப்பிங்கில். வந்து அண்ணாட்ட எப்படி கேட்குறது, நான் வந்து என்னுடைய லான்ச்சுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். நான் இல்லைட விக்கி, நான் வரேன்டா. என்னடா அது, உனக்கு வராமல் யாரா? ஒரு சினிமாவில் வந்து இந்த மாதிரி மேடையில் தான் வந்து பேசி தான் செத்து போகணும் ஆக்சுவலாக. சினிமாவோட இதை விட என்ன இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ஐம் பீங் வெரி ப்ரவுட் இங்கே வந்து நின்றதுக்கு. இந்த படத்தில் நான் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். விக்கி வந்து ஐ திங்க் ஹி லவ்ட் மீ ஸோ மச் நினைக்கிறேன், ஆர் ஹி லவ்ஸ் மீ ஸோ மச். ஆனால் நீங்கள் வந்து ஒரு ரோல் பண்ணுங்க அப்படின்னா நான் வந்து பண்ணினேன் ஆக்சுவலாக. இந்த படமே அவனுடைய விக்கி வாழ்க்கையை பார்க்குற விதம் தான் அந்த படம். விக்கி என்றைக்குமே ஹி பிலாங்ஸ் டு ஃப்யூச்சர், ஹி நெவர் பிலாங்ஸ் டு ப்ரெசன்ட். ஆக்சுவலி லைஃப்பை எப்படி இருக்கிறது, எப்படி பார்க்கலாம், எப்படி இருக்கலாம், நாளைக்கு எப்படி இருக்கலாம். அவன் வீட்டுக்கு போனீங்கன்னா ஒவ்வொரு பொருளையும் வந்து ஹேண்ட் பிக் பண்ணியிருப்பான். ஒரு சின்ன கிளாஸ் கொடுத்தா கூட, அந்த குடிக்கிற தண்ணி கொடுத்தா கூட அந்த கிளாஸ் வந்து ஹேண்ட் பிக் பண்ணியிருப்பான். ஸோ ரொம்ப ஈஸ்தட்டிக்கலாக வாழக்கூடிய ஒரு பையன். இந்த படமும் அப்படி தான், உங்களுக்கு வந்து ஹேண்ட் பிக் பண்ணி நிறைய விஷயங்களை கொண்டாந்து உங்களுக்கு கொடுத்துருக்கான். ஸோ இந்த படத்தை நீங்கள் போய் பார்க்கணும். நீ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வர்டிக் கொடுங்க. பட் இட்ஸ் எ வெரி ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நான் வந்து முழு படம் பார்க்கல, பாதி படம் பார்த்தேன். அதில் வந்து அவனுடைய விஷன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஐ ஹோப் திஸ் மூவி வில் பி அ பிக்கெஸ்ட் ஹிட் ஃபார் விக்கி. ஐ ஹோப் ஐ சின்சியர்லி ஹோப் அண்ட் ப்ரே ஃபார் ஹிம் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறது, ஓகே தம்பி அப்புறமால பேசலாம். அதுக்கப்புறம் லிட்டில் மாஸ்டர் உட்காந்துருக்கான் பக்கத்தில், நம்ம மியூசிக் டைரக்டர். இன்றைக்கி வரும்போது கேட்டேன் அந்த பாட்டு, தீமா தீமா கேட்டேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. தீமா 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 தீமா. சூப்பர் பாட்டு, கிளாப் பண்ணுங்க. அட்டகாசமான பாட்டு. என்னன்னா 2 பெரிய தலைங்க இருக்கு, ஒன்று இளையராஜா, இன்னொன்று வந்து ஏஆர் ரஹ்மான். அது நடுவில் ஒருத்தன் வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டு போகிறான்னா அவன் ஒரு மாஸ்டர். அவன் ஆக்சுவலாக எல்லா காலகட்டத்திலையும் ஒரு மாஸ்டர் வந்துக்கிட்டே இருக்காங்க சார். பட்டு ஐ திங்க் திஸ் டைம் இஸ் ஆக்சுவலி வி ஹாவ் டு இன்வென்ட் அண்ட் டிஸ்கவர் திஸ் கிரேட் மாஸ்டர் ஆக்சுவலி. ஐ திங்க் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் நல்ல பாட்டு. அது வந்து ஐ திங்க் சங்கராபரணம் தேஷில் வருதுன்னு நினைக்கிறேன் அந்த பாட்டு. நான் காலையில் ப்ளே பண்ணேன் அந்த பாட்டை, பாடிக்கிட்டே ப்ளே பண்ணேன். எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங் அது. ரொம்ப அப்புறமா கடைசி பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிது, அந்த அந்த சோகமான பாட்டு. பியூட்டிஃபுல்லி என்னன்னா ஒவ்வொரு பீரியட்லேயும் ஒரு மியூசிக் டைரக்டர், ஒரு சிறந்த மியூசிக் டைரக்டர் நம்ம என் பாட்டை என்னை எப்படி கேட்குறவங்களுக்கு நான் எப்படி கொடுக்கணுங்கிறக்க அவன் ஒரு சஃபர் பண்ணுறான்ல, சஃபர் பண்ணி டியூன் பண்ணுவான். நான் ராஜா சார் போகும்போது உட்காரும்போது அவர் சும்மா அவர் பண்ண மாட்டார், சஃபர் பண்ணுவார். நீங்கள் ஏஆர் ரஹ்மானுடைய பாட்டை நீங்கள் கேட்டிங்கன்னா அவருடைய சஃபரிங் தெரியும். ஒரு நோட்லேருந்து ஹி வில் ஜம்ப், ஆக்டே விட்டு தள்ளி தள்ளி ஜம்ப் பண்ணி அவர் கண்டுபிடிப்பார். அந்த மாதிரி ஒரு பெரிய சஃபரிங் பண்ணியிருக்கான் ஆக்சுவலாக. வந்து ஐ திங்க் இஸ் கோயிங் இன் அ ரைட் பாத். ஐ திங்க் இஸ் ஆல்ரெடி அச்சீவ்ட், பட் சினிமாவில் அச்சீவ்னு கிடையாது. இஸ் கோயிங் டு க்ரோ லைக் அ ஹியூஜ் ஒன் ஆக்சுவலி. இஸ் ஒரு இன்டர்நேஷ்னல் கம்போசராக அவன் நிச்சயமாக வந்துடுவான் ஆக்சுவலாக. நான் ரொம்ப பிடிச்சதுப்பா, சின்சியர்லி எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மேடைக்கு வரதுக்கு. அது ஒரு ரீசன் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் என்னுடைய குட்டி ஸ்கூலுக்கெலாம் காலேஜெலாம் ஒழுங்காக போகிறியா? ஓகே. நம்ம ஹீரோ பிரதீப், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் அ குட், வெரி குட் பாய். ரொம்ப ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப சின்சியராக, ரொம்ப அன்போட, ரொம்ப கேர்ஃபுல்லாக, அவங்கள ரொம்ப மதித்து நடக்கக்கூடிய ஒரு பையன். அதனால தான் அவனுக்கு இவ்வளோ பெரிய க்ரோத் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து he is not simply an actor. He proved himself as a director first. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து ஒரு ஆக்டராக இருக்கான். எனக்கு தெரிஞ்சு விக்கி அந்த பையன் போடுறது லக்கி சாம்டா அவன் ஆக்சுவலாக. நீ எந்த படத்தில் போட்டாலும் அந்த படம் ஹிட் ஆகும் அவன். அந்த மாதிரி ஒரு லக்கி சாம் ஆக்சுவலாக. ஸோ இந்த படமும் அவனுக்கு பெரிய, ஆனால் பயங்கரமாக பண்ணியிருக்கான். இப்படி அவன் பேசிக்கலாக அவன் கேரக்டர் எப்படின்னு கேட்டால் இங்கே போகும், கத்தும், அலறும். தமிழ் சினிமாவில் யாராவது ஒருத்தன் சத்தம் போட்டு திட்டம் போது கிளாப் பண்ணுவாங்களா, அவனுக்கு தான் தட்டிருக்காங்க ஆக்சுவலாக. அந்த மாதிரி ரொம்ப இன்டென்ஸான ஒரு ஆக்டர் ஆக்சுவலி. இந்த படத்தில் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, இன்னொரு வெர்ஷன் பண்ணியிருக்கான். ஐ திங்க் விக்கி பண்ண வச்சுருக்கான், அந்த கதை பண்ண வச்சுருக்கு.
ஜனரஞ்சமான கதையும் கூடது, அதுலேயே அவன் ஒர்க் பண்ணியிருக்கான். ஸோ ஐ திங்க் ஐ எம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் ஹிம். இந்த படம் அவன் வந்து இந்த படத்தை முன்னால் தள்ளி தோளில் தொங்க போட்டுட்டு அவன் வந்து இந்த படத்தை வின் பண்ணுவான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எஸ்.ஜே. சூர்யா சார் மட்டும் பேசணும். இங்கிலீஷ் படங்களில் நிறைய ரொம்ப நேரம் பேசல, ஓகே இல்லை, இட்ஸ் ஓகே. இங்கிலீஷ் படங்களில் நிறைய ஒரு வார்த்தை வரும், சாய்ஸ்னு ஒரு வார்த்தை வரும். தமிழில் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. அவர்கிட்ட நிறைய மீட் பண்ணும்போது அவர் ஒரு பெரிய டைரக்டர், ஒரு எக்ஸ்ட்ரானரி கன்செப்ஷன்லாம் பண்ணி நிறைய படங்கள் பண்ணி பெரிய பெரிய ஹீரோஸ்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு அவர் வந்து ஒன் டே ஹி டிசைட்ஸ், சார் என் லைஃபே நான் ஆக்ட் பண்ணணுன்னு தான் சார் வந்தேன், டைரக்ஷன் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ சார், நான் வந்து நான் ஆக்ட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி இன்றைக்கி மோஸ்ட் ஒரு 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 இம்பார்ட்டன்ட் ஆக்டராக தமிழ் சினிமாவில் அவர் இருக்கிறார். ஆக்சுவலாக அது அந்த சாய்ஸ் நான் தெரிஞ்ச தமிழ் சினிமாவில் நான் பார்த்து ஒருத்தங்க எல்லாருமே சாய்ஸ் ஒருத்தங்க சூஸ் பண்ணி தான் வரோம், இதுதான் பண்ணணும். பட் அவர் வந்து ரொம்ப ஒரு ரிஃபைன்டு சாய்ஸாக அவர் கிரியேட் பண்ணிட்டார். எனக்கு அவர் மேலே ரொம்ப சந்தோஷம். அவர் இன்றைக்கி வந்திருந்தாலும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். இப்படி தான் சார் நான் இருக்கணும், என்னுடைய ஸ்கேல் இது தான், நான் ஒரு அமிதாப் மாதிரி ஆகணும், நான் ஒரு ஷாருக் மாதிரி ஆகணும் அப்படின்ற ஒரு சாய்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. என்றைக்குமே ஒரு கோல் செட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுறது. ஸோ அவர் அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ சல்யூட்டிங். அதுக்கப்புறம் அந்த பாப்பா வந்து அஸ் அ ஹீரோயின் வெரி வெரி பிரிட்டி கேர்ள். இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. நான் ஃபுல் படம் பார்க்கல, பட் ஆனால் அந்த ஒட்டுமொத்த படமே அந்த லைஃப் இன்சூரன்ஸே அவங்க மேலே தான் இன்சூரன்ஸ் கட்டுற மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. ஸோ வந்து ஷி ஹஸ் டன் ஹர் பெஸ்ட் ஆக்சுவலி. ஐ எம் வெரி ஹாப்பி. அதுக்கப்புறம் குட்டி பாப்பா வந்து ரொம்ப நேரம் பேசினடி, ஒன்றும் கேட்கல எனக்கு. ரொம்ப ரொம்ப க்யூட்டான பொண்ணு. நான் 2-3 படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுவும் கேரளாலேருந்து வந்திருக்காங்க, சொல்லவே வேணும் ஆக்சுவலாக. டேய் போ விட்றா, நீ என்னடா மயிர் சொல்கிற, நான் சொல்கிறேன்டா. டேய் நீ ஒரு ஆள் வந்து கத்தினா விட்டுருவானா? அங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டருக்கு அப்புறம் வந்திருக்கேன், பேசணும்ல, படத்தை பிடிச்ச பண்ணல, நீ என்ன பேச, நீ வாய மூடுறா. அதுக்கப்புறம் வந்து மாளவிகா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் மாளவிகா பார்த்தேன். தேங்க்யூ மாளவிகா, நைஸ் டு see you. என்னுடைய படத்தை ஓட வச்சதே நீதாம்மா, உனக்கு தெரியுமான்னு தெரில. வாழை மீன் விளாங்க மீன். வெரி ஹாப்பி டு see you. ரொம்ப சந்தோஷம். அங்கே ஒருத்தன் கத்துறான் சார், அவனுங்க அப்படிதான் சார் கத்திட்டே இருப்பானுங்க. நம்ம பேசுறது நம்ம பேசுவோம் சார், நாங்களாம் என்ஜாய் பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். ஓகே ஓகே, அது பரவாயில்ல. ஏதோ ஒரு புள்ள ஏதோ அடிச்சிட்டு பேசுது ஆக்சுவலி. ஓகேம்மா, வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? சார் சூப்பர் சார், வந்ததுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்ததுக்கும். அண்ட் we are looking forward for your character சார். உங்களோட கேரக்டர் இந்த படத்தில் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது. இதில் ஒரு குட்டி கேரக்டர்மா, அது ஒரு குட்டி கேரக்டர். ஐ டோன்ட் திங்க் தட் ஐ ஹவ் டன் ஜஸ்டிஸ் ஃபார் திஸ் கேரக்டர். பட் ஆனால் அவன் நல்லா இருந்துச்சு சார் சொன்னான் விக்கி. ஸோ ஐ எம் ஹாப்பி. எனிவே ஐ எம் அ பார்ட் ஆஃப் டீம். அந்த படத்தில் அந்த சீனில் நடிக்காம மட்டும்னாலும் நான் வந்து விக்கிக்கு ஒரு பார்ட் ஆஃப் டீம். விக்கியை வந்து ரொம்ப நேசிக்கிற இங்கே ஒரு 10 பேர் ரொம்ப சின்சியராக நேசிக்கிற பீப்புள் இருக்காங்க. ஏன்னா அவனுக்கு நிறைய எதிர்ப்புகள் இருக்குது வெளியே, சொல்லுவாங்க. எனக்கு தெரியல, எனக்கு நான் காசிப்லாம் பார்க்க மாட்டேன். பட் இஸ் வெரி ஸ்வீட் கை, வெரி சின்சியர் கை. இல்லைனா ராம கூப்பிட மாட்டான். இந்த ப்ரோக்ராம்க்கே ராம் அங்கேருந்து கூப்பிட்டுருக்கான் ஆக்சுவலாக. ஸோ அதில் இல்லைனா ராம் வரமாட்டான். அண்ட் ராம் நெவர் ரெக்கமெண்ட் ஆக்சுவலி. ஸோ இஸ் அ வெரி ஸ்வீட் கை. ஸோ வி ஆர் ஆல் ஹியர் டு டேக் கேர் ஆஃப் யூ.